ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, கடைசியில கம்பெனி வரைக்கும் வந்துட்டாளா அந்த நந்தினி அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ச்சனாவுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சு. அர்ச்சனா ரேணுகாவ கேட்குறாங்க. ஸோ நந்தினி கிட்ட சைனிங் அத்தாரிட்டி குடுத்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ குடும்பமா வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து, அந்த காளியம்மன் கோவில்ல உள்ள போயிட்டு வந்தோம்னா, அது ஒரு நல்லது நடக்கும். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியர் சொல்லிட்டு போயிருப்பாரா, அதே மாரி வந்து "உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு சூர்யா வா" அப்படின்னு கூப்பிட்ட உடனே, "டாடி இந்த காலத்துல இதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா?" அப்படின்னு சொன்ன சூர்யாவே, நந்தினி உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்ன உடனே, "அப்ப நான் உடனே போவோம் டாடி, கிளம்புவோம் கிளம்புவோம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அவங்களுடைய தாய் குலமான சுந்தரவல்லிய வெறுப்பேத்துறதுக்காக. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு எப்படியாச்சும் வந்து அந்த உயிர் பிரச்சனையிலருந்து காப்பாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போறாங்க. பட் இவங்க எல்லாருமே போறத வந்து ரேணுகா, அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி சொல்லிர்றாங்க. "அம்மா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சைனிங் அத்தாரிட்டி அதாவது 3 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் தர்ற அதாவது லேபருக்கு சம்பளம் தர்ற சைன கூட பார்த்தீங்கன்னா, இந்த நந்தினி தான் போடுவாளாமே. அந்த மாரி ஒரு பொறுப்ப வந்து அவகிட்ட குடுத்துருக்காரு சூர்யா சார்." அப்படின்ற விஷயத்த ரேணுகா கால் பண்ணி நம்ம அர்ச்சனா கிட்ட சொல்லிடுவாங்க. "இவ்ளோ விஷயம் நடக்குதா? இதுக்கு மேலயும் அவள விட்டு வச்சேன்னா தெளிவாயிடுவாளே! கம்பெனிக்கு போயிட்டாள்னா 1, 2 கத்துக்கிட்டு நம்ம சூர்யா எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நான் உனக்கு முதலாளியா இருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே அவள இந்த வீட்ட விட்டு இல்ல, இந்த உலகத்த விட்டே தொரத்துறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அர்ச்சனா ரேணுகா கிட்ட பேசுறத இந்த வீட்ல மட்டும் யாருனாச்சும் பார்த்தாங்கன்னா, ரேணுகாவ செவுல் அடிச்சு கேட்க போறாங்க. "உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியே! உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? ஒரு நாள் இந்த வீட்ல ஒரு வாய் சாப்பிடும்போது கூட, இந்த வீட்லயே சாப்பிட்டு இந்த வீட்லயே துரோகம் பண்றீங்களேன்னு உனக்கு தோணுனதே இல்லையான்னு கேட்க போறாங்க. இப்போ நம்ம நந்தினிக்கு எப்படியாச்சும் ஒரு பிரச்சனைய குடுக்கணும்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பி வராங்க. அந்த 2 ரவுடி பசங்களோட. அர்ச்சனாவ இந்த நேரத்தில கடத்தி வச்சுக்கணும்னா, கண்டிப்பா அவளுடைய சிக்னேச்சர வாங்கி ஏதாச்சும் ஒரு தில்லுமுல்லு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சொல்றாங்க. ஏன்னா அர்ச்சனாவோட நம்ம நந்தினிய கடத்தி வச்சுக்கிட்டு ஏன்னா இப்ப நந்தினியோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண சிக்னேச்சர் கிடையாது. ஒரு கம்பெனியோட தலையெழுத்தே மாத்துற ஒரு சிக்னேச்சர் இல்லையா? அதனால நந்தினிய கடத்திட்டு எப்படியாச்சும் அந்த சிக்னேச்சர ஏதாச்சும் ஒரு தப்பான வழியில பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறுக்கு புத்தியில அவங்கள கடத்தலான்னு கோயிலுக்கும் வராங்க. பட் கோவிலுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேரணுன்ற விஷயத்தினால தான் இந்த கோவிலுக்கே வருவாங்க. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி காடு பதவே பேசிருவாங்க. சுந்தரவல்லி காதுல விழுந்தா அமைதியா இருப்பாங்களா? இதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க 2 பேரையும் ஜோடி ஆக்குறதுக்காக எங்களையெல்லாம் பலிகாடு ஆக்குறீங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அருணாச்சல ஐயா பார்த்தீங்கன்னா, சூர்யாவ பயங்கரமா பாராட்டி பேசியிருப்பாரு. அதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா வெறுப்பேத்துறதுக்காக வந்து நீ நந்தினிய யூஸ் பண்ணிட்டு இருந்த. மத்தவங்க யாராச்சு நம்மள வந்து வெறுப்பேத்துறதுக்காக யூஸ் பண்ணா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அது மாரி தான் அவளுக்கும் இருந்திருக்கும். ஆனா, அது எல்லாத்தையுமே கௌரவிக்க வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்த பண்ண இல்லையா? அதாவது சைனிங் அத்தாரிட்டிய வந்து அவகிட்ட குடுத்த இல்லையா? அது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்சிருந்துச்சு. சூர்யா, இத்தன நாளா இல்லாம இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ, அதே மாரி நீ மாறியிருக்க. நீ இதே மாரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயா டைரக்ட்டா வந்து சூர்யா கிட்டயே சொல்லியிருப்பாரு. "நிச்சயமா டாடி, நான் எடுத்த டிசிஷன்ல எதுவும் தப்பு இல்லல்ல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போவாங்களா? ஸோ கோயில்ல ஏதாச்சும் வந்து குடைச்சல் குடுக்கணும், அந்த நந்தினிய கடத்தணும் அப்படின்ற விஷயத்துல அர்ச்சனா 2 ரவுடி பசங்களோட அந்த கோவில்ல களத்திறங்குறாங்க. ஆனா அர்ச்சனா நெனச்சது என்னவோ அந்த நந்தினிய கடத்தணும்னு சொல்லிட்டு. அது தெரியாத்தனமா பார்த்தீங்கன்னா சூர்யாவ பார்த்து மாட்டிப்பாங்க. அர்ச்சனா இந்த கூட்டத்துல தான் இருக்கா, என்ன பார்த்து எதுக்கோ பயந்து ஓடுறா, நீ எதுக்கும் உஷாரா இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி கிட்ட வந்து சொல்லுவாரு. நந்தினியோட நம்ம அர்ச்சனாவோட உண்மையான முகம் உனக்கு புரியாது நந்தினி அப்படின்னு சொல்லவும், "இல்ல சார் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே வந்து என்கிட்ட வீட்ல பேசிட்டு போனாங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் அவங்க வீட்ல பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா நல்லா பேசிட்டு இருந்தாங்க நந்தினி கிட்ட அர்ச்சனா. ஆனா அன்னைக்கு பேசினது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா வந்து சூர்யாவ நீ அடைஞ்சிடலான்னு பார்க்குறியா? நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு பொம்மை மாரி தலையாட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து மாத்திருவேன். உன்ன ஒட்டுமொத்தமா இந்த வீட்லருந்து வெளியேத்திட்டு, உன் இடத்துக்கு நான் வருவேன்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவால் விட்டுட்டு போயிருப்பாங்களா? ஸோ அப்பதான் வந்து நம்ம நந்தினி மனசுல நினைப்பாங்க, இத்தன நாளா இருந்தது முகமூடி. இதுதான் உண்மையான முகமூடி. உண்மையான மூடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நந்தினி பார்த்தீங்கன்னா, இப்போ உஷாராயிடுறாங்க. பட் அர்ச்சனாவுக்கு நம்ம சூர்யா பார்த்துட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டும் போகாம நந்தினி எப்படியாச்சும் கடத்தணும்னு பார்த்தீங்கன்னா, முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா நந்தினி மட்டும் இப்போ காணாம போனால்னா, அர்ச்சனாவ சும்மாவே விடமாட்டாரு நம்ம சூர்யா சார். இதெல்லாம் ஒரு பக்கம் போக, கோயில் முடிஞ்ச உடனே உன்ன கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராரு நந்தினி கிட்ட நம்ம சூர்யா சார். என்னது கோயிலுக்கு முடிஞ்ச உடனே நந்தினிய ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு வரியா? அந்த வேலைக்காரி எனக்கு ஈக்குவலா உட்காந்துருவா. என் செக் புக்ல என் கண்ணு முன்னாடியே கால் மேல கால் போட்டு சைன் பண்ணுவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கறதுக்கு என்ன என்ன ஏமாளின்னு நினைச்சியா சூர்யா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே சொல்லிடுவாங்க. ஸோ சூர்யா இப்படி பேசுறது அருணாச்சல ஐயாவுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்குங்க. ஏன்னா நந்தினிய அந்த சைனிங் அத்தாரிட்டி மட்டும் குடுக்காம
அவங்களுக்காக ஒரு விஷயம் வந்து எப்படியாச்சும் சொல்லிக் குடுக்கணும். 4 எழுத்து சொல்லிக் குடுத்து 4 பேர்கிட்ட எப்படி பழகணும், கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ணணும், சைன் எந்த இடத்துல போடணும், என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக் குடுக்கணும்னு நெனச்சு பாத்தியா? உண்மையிலேயே நீ சூப்பர். நந்தினி மட்டும் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னா, நந்தினிய நாமளே எதுவும் பண்ண தேவையில்ல. அவளே சுந்தரவல்லி அடக்கிருவா அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயா சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது மாதவிக்கு பயங்கரமா பயம் எழுந்துருதுங்க. ஏன் மாதவிக்கு பயம் எழுது? மாதவிக்கோ இருக்கிறது இந்த வீட விட்டா வேற வீடே கிடையாது. அது மட்டும் இல்லாம சொகுசா வந்து அவங்க அம்மா காசுல ஆட்டைய போட்டே சாப்பிட்டாங்க அசோகனும், அந்த மாதவியும். ஏன் அசோகன் சாப்பிட்டாருன்னு சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி அம்மாவும் நந்தினியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அசோகன் ஒரு செக்ல ரூ. 15,000 மட்டும் எழுதிட்டு பிளாங்கா எடுத்துட்டு வந்து நீட்டுறாரு. அதையும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. அவங்க ரூ. 15,000 தானே அப்படின்னு கேட்டுட்டோம். ஸோ ஏன் எம்டி எடுத்து வந்தேன்னு சொன்னதுக்கு, நீங்க டென்ஷன்ல இருப்பீங்க சைன் வாங்கிட்டு போயிடுறேன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் சொல்லுவாரா? பட் அவரு படி ஏறும்போது சொல்லுவாரு 15,000 ஒரு 0 பண்ணிட்டு 1.5 லேக்கா வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வேர்ட்ஸ்ல எழுதாம நம்பர்ல மட்டும் எழுதிட்டு வந்திருப்பாரு. ஒரு 0 சேர்த்துட்டு 1.5 லேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழ எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தில்லுமுல்லு வேலைலாம் பண்ணிட்டு இருக்க மாதவிக்கு நந்தினி தெளிவாயிட்டாளா, நந்தினி வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சுருவா. கண்டிப்பா ஒரு விஷயத்தையும் நோண்டி கேட்க ஆரம்பிச்சுருவா. நம்ம அம்மா மாரி நம்மள சும்மா விடமாட்டா. அதனால இவ தெளிவே ஆகக்கூடாது. இந்த கம்பெனிக்கு அவ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. "அம்மா இந்த கம்பெனிய விட்டு மட்டும் நீ விலகிட்ட, கண்டிப்பா வந்து அந்த நந்தினி 4 எழுத்து படிச்சு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாள்னா, நம்மளவே ஆட்டி படைச்சுருவா. அவ கம்பெனிக்கு மட்டும் வரவே கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுமா. நீ கீழ இறங்குறத என்னால பார்க்கவே முடியாதும்மா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டயலாக் விடுறாங்க. யாரு? மாதவி சுந்தரவல்லி கையில. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, கம்பெனிக்கே கூட்டிட்டு வந்துடுறாருங்க. கம்பெனிக்கே கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலா. சுந்தரவல்லிக்கு பயங்கரமான கோவம். வேலைக்காரியா இருந்தவ என்னுடைய வீட்டு மருமகளா மாறுனா. அதுக்கப்புறம் சைனிங் அத்தாரிட்டியாவும் மாறுனா. இவ்வளவும் பொறுத்துக்கிட்ட சூர்யா, இவளுடைய சைன் இப்போ ஏதாச்சும் தப்பாச்சுன்னா கூட இந்த கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனையே போகும். சம்பளமும் குடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை போகும். நம்மளுடைய கம்பெனிய இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு நீ அர்த்தம்லாம் பண்ணிடாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையா சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல சைன் போடணும்னு நானும் கூட இருந்தா அவளுக்கு போட்டு காமிக்க போறேன். நானும் எல்லாமே பண்ண தான் போறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க வேலைய மட்டும் பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நந்தினிக்கு எல்லாத்தையுமே எடுத்து புரிய வைக்க போறாரு நம்ம சூர்யா சார். ஆனா, இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த சிக்னேச்சர் தப்பா தான் போகப்போது. அர்ச்சனா கால் பண்ணி ரேணுகா கிட்ட சொல்லிர்றாங்க. அவளுடைய கையெழுத்த மட்டும் எப்படியாச்சும் எடுத்துட்டு வா. அவளுடைய தலையெழுத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன். வேலைக்காரியவே நிரந்தரமா. அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லிர்றாங்க. ஸோ ரேணுகாவும் அந்த கையெழுத்த எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்லயே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரூமுக்கு போறாங்க, துடைக்கிறாங்க, வர்றாங்க, நெறைய விஷயத்த பண்றாங்க. நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. இந்த நந்தினியும், இந்த சூர்யாவும் சேர்ந்து வாழணும். அவங்க மூலியமா ஒரு பேரனோ, ஒரு பேத்தியோ நான் எடுத்து கொஞ்சணும். அத வந்து சுந்தரவல்லியும் பத்தி திருந்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க. ஆனா சுந்தரவல்லி திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. கூடிய சீக்கிரமே சூர்யாவோட கை நல்லாயிடும். சூர்யாவோட கை நல்லாச்சுன்னா, அந்த நைட்டு கூட நீ தங்கக்கூடாது. வீட்ட விட்டு வெளிய போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா, ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு முடிவு பண்ணிட்டு காலையில போனேன். காலையில போனதுனால தான் வந்து சூர்யா உன்ன தடுத்து நிறுத்துனான். ஸோ, அதனால நைட்டு தாமதிக்காம பார்த்தீங்கன்னா, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப இந்த வீட்ட விட்டு கிளம்பிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிர்றாரு. சொல்லிடுறாங்க சுந்தரவல்லி அம்மா நந்தினி கிட்ட. நந்தினியும் பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரோட கை நல்லானதும், நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டே போயிடுறேம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்களா. ஆனா சூர்யா ஒருபோதும் இதுக்கு மேல நந்தினிய விட்டு பிரியறதா கிடையாது. ஏன்னா அருணாச்சல ஐயா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. நந்தினிய விட்டு போணும். "நந்தினி உன் வீட்டுக்கே போ" அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இதுக்கப்புறம் நீ அவள பேசக்கூடாது. கம்பெனில ஒரு பொறுப்புல எப்படியாச்சும் உட்கார வச்சுரு. இன்னைக்கு நீ பண்ணது அவளுக்கு ஒரு கௌரவிக்கும் ஒரு செயலு. ஏன்னா கம்பெனில சைனிங் அத்தாரிட்டி வந்து அவகிட்ட குடுத்துட்ட. ஆனா இத்தன நாளா வந்து எவ்வளோ கேவலப்பட்டு, எவ்வளோ அவமானப்பட்டு, பணம் மட்டும் தான் இல்லையே தவிர, மனசளவுல பணக்காரி தான் அந்த நந்தினி. ஆனா அவள சுந்தரவல்லி இவ்ளோ பண்ணும்போது என்னால கூட ஒரு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல. பட் நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க. குட் சூர்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட கேரக்டர நல்லாவே வந்து பெருமைப்படுத்தி பேசுவாரு அருணாச்சல ஐயா. என்ன இருந்தாலும் அருணாச்சல ஐயாவுக்கு ஒரு விஷயம் கூட கேட்காம நம்ம சூர்யாவும் பண்றதில்ல. அதே மாரி அருணாச்சல ஐயாவும் சூர்யா கிட்ட கேட்டு தான் பண்றாங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சூப்பரா பண்றாங்க. சூப்பரான கேரக்டர். பட் இந்த வில்லங்கமே எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா கையில தான். பணம் இருந்தா தான் அவங்க நல்லவங்க. பணம் இல்லன்னா அவங்க கெட்டவங்க. அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் பணம் இருந்தா மட்டும் தான் நமக்கு அந்தஸ்துக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மாவ கூடிய சீக்கிரமே ஒரு பேரனோ, பேத்தியோ பெத்து குடுத்து எப்படியாச்சும் திருத்திடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயா ஒரு முடிவு எடுக்குறாரு. அதனால தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளான பண்றாரு. ஆனா, அந்த பிளான் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு, நம்ம நந்தினியும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து வாழ போறாங்கன்னு சொல்லிட்டு, அர்ச்சனா கிட்ட தாங்க இருக்கு. அர்ச்சனா மட்டும் ஏதாச்சும் பண்ணாம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துப்பாங்க. ஆனா, அவங்கள கடத்தி அவங்கள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்.
இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா நம்மள இந்த நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா போக முடியாது போல இருக்கு. கண்டிப்பா வந்து அவள கடத்திடணும்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா கிட்ட சொல்லிடுறாங்க. ரேணுகா அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. 2 அடி ஆளையும் அனுப்புறாங்க. பட் சூர்யா பார்த்ததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்தே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.